தமிழகத்தில் இந்த கோடை வெயிலை சமாளிக்க குறிப்பாக இந்த ஹீட் வேவ்னு சொல்ற இந்த வெப்ப அலையை சமாளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கு. அதிலும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் 1000 இடங்கள்ல இந்த ORS பவுடர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைமுறைகளை பொது சுகாதாரத்துறை கையில் எடுத்திருக்கு. அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பொது சுகாதாரத்துறையின் இயக்குநர் திரு செல்வநாயகம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இந்த 1000 இடங்கள்ல ORS பவுடர் கொடுக்கறதுக்கான நடைமுறைகள் எப்படி இருக்கு, என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றுறீங்க? ஓகே, ஏற்கனவே இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்மகிட்ட 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ORS நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது இல்லாம இப்ப கூடுதலாக பொதுமக்கள் ரொம்ப காமனா வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, சந்தை, அந்த மாதிரி இடத்துல உள்ளாட்சி அமைப்புகளோட சேர்ந்து ஒரு கூடுதலா ஒரு 1000 இடம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல உள்ளாட்சி அமைப்புகள் அந்த தண்ணீர் பந்தல் அமைச்சு ஒரு குவாலிட்டியான தண்ணீர் கொடுப்பாங்க. அந்த இடத்துலயும் இந்த ORS ப்ரிப்பேர் பண்ணி பொதுமக்களுக்கு தேவைக்கு ஏற்ப கொடுத்துட்டு இருக்க போறோம். இப்ப இந்த ORS யாரெல்லாம் எடுத்துக்கணும்? ஏன்னா குழந்தைகள் எடுத்துக்கலாமா, இல்ல பெரியவங்க எடுத்துக்கலாமா, இல்ல உடல் சோர்வு எடுத்து இந்த ஒவ்வாமைகள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ்ல இருக்கு. டாக்டர்ஸ் அட்வைஸ் எப்படி? ORS அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் எடுத்துக்கலாம். ஆனா எங்களோட அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப சிறிய குழந்தைகள் எப்படியும் நாங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிறதால ரொம்ப சின்ன குழந்தைகள் PHCக்கு அனுப்பிடுவோம். மற்றபடி பெரியவர்கள் இது ஒரு ரீஹைட்ரேஷன் தான். அதாவது சால்ட் நம்ம வியர்வில் நிறைய லாஸ் ஆயிட்டதால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இதை கொடுக்கறோம். நம்ம வழக்கமா எடுக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் கூட இதையும் சேர்த்து இந்த ரீஹைட்ரேஷன் எடுத்துக்கலாம். போதுமான எங்களோட ஹெல்த் ஒர்க்கர் எந்த அளவுக்கு தேவைன்றத அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு சார்ட் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கூடுதலா எடுத்துக்கிறதால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இதனோட நேச்சரே என்னன்னா, தேவைக்கு ஏற்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துப்பீங்க. இப்போ நீங்க 1000 இடம் சர்ப்ளஸா பண்றோம் அப்படின்றது, இது 1000 இடம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா? நம்ம மருத்துவர்கள் கைவசம் இல்ல மருந்து ஆளுநர்கள் கைவசம் இருக்கோமா? இதை மக்கள் எப்படி தயங்காம அணுகிறது, இதுக்கான வழிமுறைகள்லாம் எப்படி கையில் எடுத்திருக்கு? இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2886 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். இந்த 1000 இடங்கள் என்னன்னா, அந்த மாவட்ட ஆட்சியரோ அங்க இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது பொதுமக்கள் அதிகமா கூட எடக்கூடிய எதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம பொது சுகாதாரத்துறை ஊழியர்கள் சேர்ந்துருவாங்க. இதனோட ORS பேக்கெட்ஸ் ஆல்ரெடி நம்ம கையில ஒரு 10 லட்சம் இருக்கு. அது இல்லாம இதுக்கு உண்டான ஒரு தனியா ஒரு பாஸ்புக் போட்டுட்டு TNMSC வேர் ஹவுஸ்ல இருந்து தேவைக்கு ஏற்ப எடுத்துப்போம். இப்போதைக்கு டு ஸ்டார்ட் வித் என்ன பண்ணிருக்கோம், குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேக்கெட்டாவது ஒவ்வொரு பிளேஸ்லயும் அவைலபிள் சொல்லியிருப்போம். தேவைக்கு ஏற்ப நம்ம கூடுதல் ஆக்க முடியும். நமக்கு அதுக்கு உண்டான போதுமான அளவுக்கு ஸ்டாக்ஸ் இப்ப ஆஸ் ஆன் நவ் தமிழ்நாடு பக்கத்துல ஒரு 70-75 லட்சம் அளவுக்கு ORS பேக்கெட் ஸ்டாக் கையில் வச்சிருக்கோம். இந்த நடைமுறை இந்த ORS பொதுமக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு எப்பல இருந்து ஆரம்பிக்க போறோம்? ஆரம்பிச்சாச்சு, இது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே எல்லா இடத்துலயும் இப்ப இருக்கு. இதுக்கு சம்பந்தமான அறிவுரைகளும் நம்ம தலைமைச் செயலர் கொடுத்தாங்க. அது பிரகாரம் அனைத்து மாவட்ட சுகாதாரர்களுக்கும் இதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிடுத்து. இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். இப்ப பொதுமக்கள் தயங்காம மருத்துவர்களை பார்க்கலாம். உடல் ஒவ்வாமையை எப்படி இதில் ஐடென்டிஃபை பண்றது டாக்டர்? ஏன்னா இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வெயிலோடைய பின் தாக்கங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் அணுகிறது, மருத்துவர்கள் அணுகிறது? இப்போதைக்கு மைல்டா இருக்கும்போது நீங்க வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் போறோம். ஸோ உங்களுக்கு தலைவலி வருது, மயக்கம் வருது, எக்ஸாஸ்டட் ஆகுது, கை காலில் அந்த ஒரு பிடிப்பு வருது, இல்ல தலை சுத்தல் வருது, வாமிட் வருது, இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் த ஹீட் வேவ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா எங்களோட அட்வைஸே என்னன்னா, உடனுக்குடன் நீங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களோ இல்ல மருத்துவமனைகளோ அணுகிடுங்க. ஸோ 108 கால் பண்ணோம்னாவே உங்களை நியர்பை ஃபெசிலிட்டிக்கு அழைச்சு போவாங்க. இப்போ இன்னொரு அட்வைஸ் என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த மாதிரி ஏற்பட்டவங்க சிம்டம்ஸை நீங்க ஹாஸ்பிட்டல் எடுத்து போறதுக்கு முன்னாடியே கூல் பண்ணி எடுத்துட்டு போனோம். ஸோ அப்பதான் அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அந்த ரேபிட் கூலிங் சொல்லுவோம். ஸோ அதை கொடுத்துட்டு மற்ற கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி. மிக்க நன்றி. பல்வேறு விஷயங்கள் இந்த 1000 இடங்கள்ல புதிதாக இந்த ORS கொடுக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. பொதுமக்கள் அவர்கள் தேவைக்கு ஏற்ப அதை எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் என்றால் 2 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அல்லது அவர்கள் மருத்துவர்களின் ஆளுநர்களினுடைய அறிவுரை பெற்று அதன் பின்னராக அவர்களுக்கான சிகிச்சை கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் என்றால் அதை தயங்காமல் எடுத்துக்கொள்ளலாம் என்று மருத்துவர்களின் அறிவுரையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக சுபாஷ் பிரபு.